வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் க்ரோ எக்ஸ்பர்ட். ஸோ இன்னைக்கு மண்டே ஃப்ரெஷ்ஷாக மார்க்கெட் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இதுக்கு முன்னாடி, அதாவது மார்க்கெட் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீக்கில் இன் டேர்ம்ஸ் ஆஃப் வால்யூம் ஜாஸ்தி ட்ரேட் ஆன ஸ்டாக்ஸ் பற்றி தான் நான் இதில் பார்க்க போகிறேன். எதுக்கு இது ஸ்பெசிஃபிக்காக இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, இப்போ ஒரு ஸ்டாக் வந்து ரொம்ப ஜாஸ்தி வால்யூம் ட்ரேட் ஆகுது அப்படின்னா அது ஒன்று கீழே விழுந்துகிட்டு இருக்குன்னு அர்த்தம், இல்லை அப்படின்னா ஒரு குட் நியூஸ் இருக்கு, பாசிட்டிவான மொமெண்டம் நோக்கி ஓடிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதை நம்ம ரைட்டாக கேப்சர் பண்ணோம்னா ஒரு நல்ல ஒரு என்ட்ரி ஸ்ட்ராட்டஜியை நம்ம பிளான் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஷேர் மார்க்கெட்டு, இன்வெஸ்ட்மெண்ட்டு, பாண்ட்ஸு, நியூ பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி, பர்சனல் டெவலப்மெண்ட்டு, கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டி இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வெல்த் கிரியேஷன் ஜேர்னியில் ஒன்னா ஜேர்னியில் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஓவரால் மார்க்கெட் பல்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏன் ஒய் ஆர் தோஸ் ஆர் ஆக்டிவ். ஸோ ஜென்ரலாக வந்து இந்த ஆக்டிவிட்டி எடுத்து பார்த்தேன். இதில் வந்து நிறைய அட்டென்ஷன்ஸ் இருந்திருக்கு அண்ட் ப்ரிடாமினண்ட்டாக ரீட்டைல் மொமெண்டம் மட்டும் தான் கேப்சர் பண்ணியிருக்கேன். இன்ஸ்டிடியூஷன் பற்றி இதில் எடுக்கல. ஏன்னா இப்போ இன்ஸ்டிடியூஷன் எடுத்தேன் அப்படின்னா அது மறுபடியும் திருப்பி ஒரு குறிப்பிட்ட செட் ஆஃப் ஸ்டாக்ஸ்குள்ளேயே ஓடிட்டே இருக்கும். ஸோ ரீட்டைலர்ஸ் ரொம்ப ஆக்டிவாக ட்ரேட் பண்ண சில ஸ்டாக்ஸ் மட்டும் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ தட் அவங்க வந்து மார்க்கெட்டை வேணும்னே ஃப்ளக்சுவேட் பண்ணாமல் இருந்த ஸ்டாக்ஸ்ன்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து ஸ்மால் எஸ்எம்இ, மைக்ரோ கேப்ல இருந்து நேனோ கேப் வரைக்குமே நம்ம சைஸ் பண்ணி வச்சிருக்கோம். லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ்லையுமே 1-2ங்கிற மாதிரி இதில் இருக்கு. ஸோ இதில் ப்ரிடாமினண்ட்டாக சில ஸ்டாக்ஸ்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 300% இருந்து 1159% வரைக்கும் 5 இயர் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அண்ட் ஸ்டாக்ஸ் வந்து அதுக்குன்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு வேல்யூவேஷன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு உள்ள பாஞ்சிட வேண்டாம். வெயிட் பண்ணி பார்த்து கன்சிடர் பண்றதே பெட்டரா இருக்கும். ட்ரேடட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் வால்யூம் பொறுத்த வரைக்கும் அயான்டெக் வந்து 89,000 ஷேர்ஸ் கிட்ட வால்யூம் ட்ரேட் ஆயிருக்கு. டிவைன் ஹீரா ஜுவல்லர்ஸ் வந்து 10,000, கிராப் லைஃப் சயின்ஸ் வந்து 10,000, வெல்ஜன் டென்ஷன் வந்து 6,950, ஆனி இன்டெகிரேட்டட் சர்வீஸ் 4,200, கரண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் 1,600. ஸோ ஓவரால் இப்போ இந்த ஸ்டாக்ஸோட ட்ரேட் வால்யூம் பார்த்துட்டோம். இந்த ஸ்டாக்ஸ்ல நம்ம எதை கன்சிடர் பண்ணலாம், வேல்யூவேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருக்கு, என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்கறது வந்து அயான்டெக் சொல்யூஷன்ஸ். அயான்டெக் சொல்யூஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் கரண்டா இதோட மார்க்கெட் கேப் 337 கோடி. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் பிஇ 354 இருக்கு. ஸோ ஓவர் பாட் ஜோனு, ஆல்ரெடி ஓவர் வேல்யூடு. இது வந்து வால்யூம் லீடரா இருந்தாலும் கூட கொஞ்சம் கூல் டவுன் வெயிட் பண்ணி பார்த்து என்ட்ரு ஆகிறது பெட்டராகவே இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. இந்த பிரைஸ் பாயிண்ட் வியூல உள்ள போக வேண்டாம். டிவைன் ஹீராஸ் ஜுவல்லர்ஸ் பிஇ பொறுத்த வரைக்கும் 65, 122 இண்டஸ்ட்ரி பிஇக்கு அகேன்ஸ்டா 5 வருஷத்தோட ரிட்டர்ன் வந்து 322. பட் 52 வீக் ஹையை நோக்கி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸ்ட்ராங் மொமெண்டம் இதுல இருக்கு இப்போதைக்கு என்ன பொறுத்த வரைக்கும். அண்ட் பிரைஸ் டு புக்கை பொறுத்த வரைக்கும் 9.3. ஸோ இந்த பிரைஸ்ல நீங்க இதை கன்சிடர் பண்ண வேண்டாம். கொஞ்சம் கூல் டவுன் ஆச்சு அப்படின்னா நல்லா இருக்கும். பட் இப்பவுமே அது லாங் ரேஞ்சுக்கு வந்து கொஞ்சம் பாசிட்டிவ் ஜோனை நோக்கி போகுங்கிறதா எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தியா இருக்கு. பட் அது பாசிட்டிவா போகுதுன்னு சொல்லிட்டு இப்போ வாங்காதீங்க. சடனா அடி விழுந்துச்சுன்னா அப்புறம் தப்பிக்கிறது கஷ்டம். கிராப் லைஃப் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் பிஇ 12, இண்டஸ்ட்ரியல் பிஇ 56, பிரைஸ் டு புக் பொறுத்த வரைக்கும் 0.95. வேல்யூவேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ பொறுத்த வரைக்கும் ரொம்ப அருமையா இருக்கு. அண்ட் குறிப்பா ஆர்ஓஏ அண்ட் ஆர்ஓசி வந்து 14%க்கு மேல இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல வாட்ச் லிஸ்ட்டுக்கு எடுத்து வைக்கக்கூடிய ஸ்டாக் தான். கரண்டா இருக்கிற பிரைஸ் வந்து 46.25 ரூபாயில ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 39 தான் இதோட 52 வீக் லோ. வெல்ஜன் டென்ஷன் பொறுத்த வரைக்கும் பிஇ வந்து 32, இண்டஸ்ட்ரியல் பிஇ 306க்கு அகேன்ஸ்டா, ஆர்எஸ்ஐ வேல்யூ 72. ஸோ பிரைஸ் இன் கம்பேர் டு பியர் பொறுத்த வரைக்கும் பிரைசிங் பாயிண்ட் பெட்டரா இருந்தாலுமே ஆர்எஸ்ஐ பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து டிப்பில் நம்ம இதை கன்சிடர் பண்றது பெட்டராக இருக்குங்கிறது என்னோட எக்ஸ்பெக்டேஷன். டிவிடெண்ட் ஈல்டுமே இவங்க தராங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போறது ஆனி இன்டெகிரேட்டட் சர்வீசஸ். ஸோ பிஇ வந்து 12 தான். ஸோ இண்டஸ்ட்ரியல் பிஇ 20க்கு அகேன்ஸ்டா, 5 இயர் ரிட்டர்ன் 35%, ஆர்எஸ்ஐ வேல்யூ 52. ஸோ இப்போதைக்கு இருக்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல டேர்ன் அரவுண்ட் ஸ்டோரியை நோக்கி தான் இந்த ஸ்டாக் போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஸோ ரீசனபிளான பிஇயுமே ஹெல்த்தியான ஆர்ஓசி வேல்யூ இருந்தாலுமே இந்த ஸ்டாக்ல நிறைய பிரச்சனைல இருந்து இப்போதான் டேர்ன் அரவுண்ட் ஆகி வந்துட்டு இருக்காங்க. இந்த டேர்ன் அரவுண்ட் ஸ்டோரி எப்படி லாங் ரனுக்கு போகுதுங்கிறத பார்த்து நம்ம கன்சிடர் பண்ணலாம். பிரைஸ் டு புக் பொறுத்த வரைக்கும் அட்ராக்டிவான பிரைஸ்ல தான் இருக்கு, 0.81. ஸோ இதோட கரண்ட் பிரைஸ் வந்து 60. கரண்ட் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பிஇ 14.31,
இண்டஸ்ட்ரியல் பிஇ வந்து 12க்கு அகேன்ஸ்டா. ஸோ பிஇ வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. ஆர்ஓசி வந்து 35% ரொம்ப ஜாஸ்தி. 5 இயர் ரிட்டர்ன் ஆனால் நெகட்டிவ்ல இருக்கு. ஸோ இதோட குவாலிட்டி அண்ட் இதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் இதை கன்சிடர் பண்ணலாம். டெஸ்டினி லாஜிஸ்டிக்ஸ் ஆரி பொறுத்த வரைக்கும் பிஇ வந்து 70 ஓவரா இருக்கு. இப்போதைக்கு நிறைய ஸ்பெகுலேஷன்ஸ் இந்த ஸ்டாக்கை சுத்தி போயிட்டு இருக்கு. சுச்சுவேஷன்ஸை பேஸ் பண்ணி தான் அந்த ஸ்டாக்கை நம்ம கன்சிடர் பண்ணலாமா வேணாமாங்கிறத டிசைட் பண்ணலாம். இப்போ இருக்கிற வேல்யூவேஷன்ல கன்சிடர் பண்ண வேண்டாம். மைண்ட்ஃபுல் டெக்னாலஜி கரண்டா இருக்கிற பிரைஸ் வந்து 71. இண்டஸ்ட்ரியல் பிஇ என்னங்கிறது இதுக்கு எனக்கு கரெக்டா நோட் பண்ண முடியல. பட் பிஇ வந்து 85. ஸோ இப்போ இருக்கிறதுல இது வந்து ஒரு டைனி கேப் கம்பெனி. ஸோ இந்த பிஇ வந்து ரொம்ப ஹை பிஇ. இந்த பிஇ வந்து நம்ம ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. குவாலிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூல டூ புவர் அவாய்ட் பண்றது பெட்டரா இருக்கும். ஸ்ரீ திருப்பதி பாலாஜி 510 ரூபாய் கிட்ட கரண்டா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பிஇ 181 ரொம்ப ஜாஸ்தி. பட் 5 இயரோட ரிட்டர்ன் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா 1159% இருக்கு. ஆர்ஓசி வந்து 22% மேல தாராளமா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. நல்ல எக்ஸ்பென்சிவான வேல்யூல இருக்கு. ஒரு நல்ல அட்ராக்டிவ் பாயிண்ட் வந்துச்சுன்னா நம்ம இதை கன்சிடர் பண்ணலாம். கல்யாணி கமர்ஷியல்ஸ் வந்து 138 ரூபாய் கிட்ட ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பிஇ வந்து வெறும் 4 தான். இண்டஸ்ட்ரியல் பிஇ 15க்கு அகேன்ஸ்டா. சீப்பஸ்ட் பிஇ. ஆர்ஓசி வந்து 31% மேல இருக்கு. 5 இயர் ரிட்டர்ன் 15% இருக்கு. ஸோ இப்போ இருக்கிற பிரைஸ் வந்து 52 வீக் ஹையை நோக்கி போயிருச்சு. அதனால இந்த 52 வீக் ஹைல கன்சிடர் பண்ண வேண்டாம். கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்து நாம இதை கன்சிடர் பண்ணா பெட்டராக இருக்கும். கோல்டு கார்ட் ஜுவல்லர்ஸ் 136 ரூபாய் கிட்ட ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பிஇ வந்து 64. இண்டஸ்ட்ரியல் பிஇ 15க்கு அகேன்ஸ்டா. பிரைஸ் டு புக் எடுத்து பாத்தீங்கன்னா 4 கிட்ட இருக்கு. கரண்டா இருக்கிற பிரைஸ் டு புக் வந்து டூ காஸ்ட்லி. ஸோ இது வந்து ஒரு ஃபாலிங் நைஃபா தான் நான் பாக்குறேன். ஏன்னா இது வந்து 52 வீக் லோவா வந்துருச்சு. இன்னும் எவ்வளவு தூரம் கீழே போகும்னு தெரியாது. பேஸ் வேல்யூ வர்ற வரைக்கும் இதை நம்ம என்ட்ரு பண்ண வேண்டாம். மரைன் டிரான்ஸ் இந்தியா 13 ரூபாய் கிட்ட ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பிஇ 51. இண்டஸ்ட்ரியல் பிஇ 21. ஸோ இதுவுமே ஃபாலிங் நைஃப் தான். 52 வீக் லோல இருக்கு. இப்போ இருக்கிற பிரைஸ் பாயிண்ட்குள்ள என்டர் ஆக வேண்டாம். 5 இயர் ரிட்டர்ன் வந்து 56% கிட்ட கொடுத்துருக்கு. ஸோ நோ விசிபிலிட்டி. இது எப்போ வந்து ரிட்டர்ன் ஆகுங்கிறது எந்த ஒரு விசிபிலிட்டியுமே இல்லை. ஸோ ஓவரால் என்ன பொறுத்த வரைக்கும் வேல்யூவேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல அயான் டெக், கல்யாணி அண்ட் வாலுஜன் பெட்டரா இருக்கு. குவாலிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் இன்ஃப்ரா, கல்யாணி அண்ட் மைண்ட்ஃபுல். மொமெண்டம் பொறுத்த வரைக்கும் வெல்ஜன், கோல்காட் அண்ட் இன்னும் 2-3 கம்பெனிஸ் இருக்கு. ஸோ இதை என்ன பொறுத்த வரைக்கும் கரெக்டான பிரைஸ் பாயிண்ட் வியூல இந்த ஸ்டாக்ஸை நீங்க கன்சிடர் பண்ண வேண்டும். விஷ்லிஸ்ட்ல பொறுத்த வரைக்கும் கிராப் லைசன்ஸ், அனி இன்டெகிரேட்டட் சர்வீசஸ், கரண்ட் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட், கல்யாணி கமர்ஷியல், அயான் டெக் சொல்யூஷன்ஸ், டிவைன் ஹீரா ஜுவல்லர்ஸ், எக்ஸ்டெண்டட் இன்னும் கொஞ்சம் கூல் டவுன் ஆகணும். அண்ட் வெல்ஜன் டைமென்ஷன் பொறுத்த வரைக்கும் குட் கம்பெனி. ஆனா இப்போதைக்கு என்ட்ரானீங்கன்னா பேட் என்ட்ரி. ஸ்ரீ திருப்பதி பாலாஜி எக்ஸ்பென்சிவ், கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க. டெஸ்டினி லாஜிஸ்டிக்ஸ் இப்ப இருக்கிற சுச்சுவேஷன் ஸ்பெஷல் சுச்சுவேஷன்ஸ். மைண்ட்ஃபுல் டெக்னாலஜி, கோல்காட் ஜுவல்லர்ஸ், மரைன் டிரான்ஸ் இந்தியா இது எல்லாமே இப்போதைக்கு அவாய்ட் பண்றது பெட்டரா இருக்கும். என்ட்ரி பொறுத்த வரைக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் ஆர்எஸ்ஐ வேல்யூ வந்து 70க்கு மேலையும் ஃபார் அபோவ் 50 டிஎம்ஏ சேசிங்ல என்ட்ரானோம் அப்படின்னா அது ஒரு ஓவர் பாட் ஜோனா இருக்கும். சில ஸ்டாக்ஸ் எல்லாமே அதாவது கோல்டு காட் அண்ட் மரை டிரான்ஸ் வந்து 52 வீக் லோல இருக்கு. ஆர்எஸ்ஐ வேல்யூ பார்க்க உங்களுக்கு சீப்பரா ஃபீல் ஆனாலுமே இது ஒரு ஃபாலிங் நைஃப். இதுக்கு ஒரு சேஃபான பேஸ் செட் பண்ணதுக்கு அப்புறம் என்ட்ரு ஆனீங்கன்னா பெட்டரா இருக்கும். நீங்க இதுக்குள்ள என்ட்ரா நினைச்சீங்கன்னா சின்ன குவான்டிட்டியில என்ட்ரு ஆகுங்க. கரெக்டான என்டர் அண்ட் எக்ஸிட் ஆப்பர்ச்சுனிட்டியை மட்டும் கன்சிடர் பண்ணா பெட்டரா இருக்கும். ஃபண்டமெண்டல்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு தடவை அனாலிசிஸ் பார்த்துட்டு கன்சிடர் பண்ணுங்க. ஓவரால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸ்பெசிஃபிக்கா உங்களுக்கு ஏதாவது ஸ்டாக் பத்தி தெரிஞ்சுக்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.